வணக்கம். ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட ஏற்கனவே C#, PHP இந்த மாதிரி வாங்கி ஸ்ரீலங்காவிலேருந்து வாங்கி ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவர் ஃபோன் பண்ணி, சார் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டு தான் நான் வந்து கிட்டத்தட்ட 60 கிளையண்ட்ஸுக்கு நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த மொபைல் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிளையண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு உபயோகமாக இருக்கும். நான் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து, சார் நான் வந்து ஃப்ரீ வீடியோஸை பார்த்துட்டே நான் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஃப்ளட்டருக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய நாலேஜை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த டார்க் லாங்குவேஜை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதாவது ஒரு மேம்போக்காக அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லாமல், ஆக்சுவலாக எதுக்காக ஒரு ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்தால் அது எதுக்காக நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் சாம்பிளை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸலண்ட். டார்ட்டில் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. முதல்ல இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கண்டிப்பாக நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது சி ப்ரோக்ராமிங்கில் அசிங்க்ரனஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. C++ல எடுத்துக்கிட்டோம்னாலும் அசிங்க்ரனஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இப்போ ரீசண்டாக வந்திருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படின்னா சார் இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை ஒருத்தர் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆள் ப்ரோக்ராமிங்கே பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, கண்டிப்பாக அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லைங்க. அது இல்லாமையே நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது சைட் பை சைடாக இன்னொரு ப்ரோக்ராம் அதே டிவைஸில் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10 ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துக்கிறீங்க. சாதாரணமாக 2-3 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். அதில் வேணுங்கிறத சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கான்செப்டை புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அசிங்க்ரனஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ராசஸர் இருக்குங்க. அதில் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு டிவைஸ்லையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ராசஸருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு நேரத்தில் அது எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதை நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்குக்கு வச்சுக்கலாம். ஒரே ஒரு டைமில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு டைமில் ரன் ஆகும். ஆனால் நான் 10 ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ ரன் ஆகும். அப்படி ரன் ஆகிற ப்ரோக்ராம் ஹேங் ஆயிடுச்சு. எப்படி ஹேங் ஆகுது? இப்போ வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கிறோம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த வெப்சைட் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் டவுனாக இருக்குது. அது வேலை செய்யலை, ஏதோ ப்ராப்ளம், சர்வரில் ப்ராப்ளம். அப்படி வேலை செய்யாதப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், அந்த வெப்சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வருதானே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி வெயிட் பண்ணுற டைம் வரைக்கும் நம்மளுடைய
டிவைஸ் எப்படி இருக்கும்னா ஹேங் ஆகி போயிடும். இந்த ப்ரோக்ராம் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் நான் வேற ப்ரோக்ராமுக்கே சுவிட்ச் ஓவர் பண்ணி வேலை செய்ய முடியும். நல்லா புரியுத பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த ஒரு டைம்ல ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணலாமா 2 ப்ரோக்ராம் ரன் பண்ணலாமான்னு டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸர்ல இருக்கிற கோர் நம்பர் ஆஃப் கோர். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 4 கோர் ப்ராசஸரு 8 கோர் ப்ராசஸர்னு சொல்றாங்க. அப்போ 4 ப்ரோக்ராம் சைட் பை சைடா ரன் பண்ணலாம். ஆனா இந்த 4 ப்ரோக்ராம்ல 4மே ஏதாவது ஒரு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணி அப்படியே நின்று போச்சுன்னா அப்பப்போ மொபைல் எப்படி இருக்கும்னா ஹேங் ஆகி நின்று போயிருக்கும். ஆனா இப்போ நம்ம மொபைல் ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன பண்றோம், எப்பவாவது ஸ்ட்ரக்அப் ஆகி நின்று போச்சு, இது ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எப்பவாவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? ஆரம்பத்துலலாம் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்கப்பே ஆகிறது இல்லை. ஏன் ஆகிறது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு காரணம் இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். அப்போ இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பல்சரியா உள்ள நுழைச்சி சில இடங்கள்ல நீ அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் தான் பண்ணணும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்க? அப்பதான் அந்த டிவைஸ்ல நம்ம ப்ரோக்ராம் ஹேங் ஆகி நின்னா கூட வேற ப்ரோக்ராம் வந்து கரெக்டா ரன் ஆகும். இதுதான் கான்செப்டுங்க. அப்படின்னா இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்களா? இது நம்மளை பொறுத்த வரைக்கும் உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இதுக்காக பேக்எண்ட்ல நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த லெவலுக்குலாம் போக போறது இல்லை. இந்த அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்னென்ன நாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை நான் அசிங்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க முடியும். இந்த அசிங்க் அப்படிங்கிறதுக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டைட் ரிலேஷன் இருக்கு. இது ரெண்டையும் நான் ஒட்டுக்காக தான் கண்டிப்பாக கொடுத்தாங்க. சரி, அசிங்க்னா என்ன அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சார், அதுல ஒரு 100 லைன் இருக்கு, 100 லைன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க என்டர் ஆயிட்டு நடுவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு, இது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணி இந்த சர்வர்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும். அப்போ இது எடுக்கிற வரைக்கும் இந்த லைன்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலையை பண்ணுவேன். அந்த வேலையை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இதோட என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆயிடும். இந்த லைனோட என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆயிடும். நான் எங்க இருந்து கால் பண்ணணும், எங்க இருந்து கால் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனை, எனக்கு அதுக்கு அடுத்த லைனுக்கு கண்ட்ரோல் வரும். அதுக்கு அடுத்து இது வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரி, அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடம்லாம் எப்போ ரன் ஆகும், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிட்டு ரிசல்ட் வந்த வாட்டி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரிஜினல் ரிசல்ட் இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும். சரி, அப்படி ரிட்டர்ன் ஆகும் போது இது எங்க அசைன் ஆகும், எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகு அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று எதுவுமே ரிட்டர்ன் ஆகாம சும்மா ரிட்டர்ன் கொடுக்கலாம், இல்லை இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ண வாட்டி நான் ஒரு இன்டீஜரை கொடுப்பேன், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்பேன், இல்லை ஒரு மேப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வாய்டாக இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் சும்மா வாய்டுன்னு நான் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபியூச்சரை ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹேண்டில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா எனக்கு ஃபைல் ஹேண்டில் ஒன்று வரும், அந்த ஃபைல் ஹேண்டிலை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்தராக வந்து ஒவ்வொரு பைட்டாக ரீட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹேண்டில். இந்த ஹேண்டிலை வச்சு இது எப்போ முடியுதோ, இது எப்போ வேலையை முடிக்குதோ அப்போ இதுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும்,
அதன் மூலமாக நான் என்ன பண்ணலாம், அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த அசிங்க் அப்படிங்கிறதும் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் ஒட்டுக்கா கம்பைன் ஆகி வேலை செய்யும். சரி, இப்போது ஏற்கனவே என்கிட்ட ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன் இருக்குது சார், ஒரு பிளாக் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ஃபங்க்ஷன்னா அசிங்க் ஃபங்க்ஷனாக நான் போட்டுட்டேன். இது வந்து ஒரு ஃபியூச்சரை ரிட்டர்ன் பண்ணுது. இது ஒரு ஃபியூச்சர், ஒரு இன்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கால் பண்ணுற இடத்துல இப்போ இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல்ஸ், இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் டெஸ்ட்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணலான்னா அவாய்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அவாய்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே பாதியிலேயே கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஆனால் இந்த அவாய்ட் இருக்கிறதுனால இந்த இது ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வெயிட் பண்ணி ரிசல்ட்டை எடுத்து இதில் ஸ்டோர் ஆகும். சார், இது பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபியூச்சரு அசிங்க்கு எதுவுமே போடாமல் டைரெக்டாக கொடுத்துட்டேன்னா அதுவும் அந்த வேலையை தானே பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஹேங் ஆகிற மாதிரியான இல்லை டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருந்தால் இந்த ப்ரோக்ராமே ஹேங் ஆகி போயிடும். அப்போ என்ன ஆகும், டோட்டலாக ஹேங் ஆகிடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஏதோ ஒரு வேலையை பண்ணுது, எக்ஸ்டர்னல் ஒரு ஏதோ ஒரு ரிசோர்ஸை பேஸ் பண்ணி வேலை பண்ணுது. அப்படி வேலை பண்ணும்போது அது என்ன பண்ணாலும் சரி நீ அதை பற்றி கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அசிங்க்கும் ஃபியூச்சரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த ப்ரோக்ராம் என்னுடைய இந்த ஆப், இப்போ இது ஒரு ஆப்னு வச்சுக்கலாம், இன்னொரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு ஆப். இப்போ நான் அவைட்டில் வெயிட் பண்ணுற வரைக்கும் இந்த ஆப் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா ஹேங் ஆகாத ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் இந்த அவைட்டு அசிங்க்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் டெஸ்ட் கொடுத்துனா என்ன ஆகும்னா, இந்த லைன் வேற எங்கேயாவது கால் பண்ணும்போது இந்த என்டையர் ஆப்புமே என்ன ஆகும், ஹேங் ஆகிடும். ஆனால் அசிங்க்கும் அவைட்டும் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஹேங் ஆகாது. இதுதாங்க இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன சொல்கிறான், சில இடத்துல அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான். நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை ரைட் பண்ணும்போதோ, இப்போ ஒரு ஹெச்டிடிபி வழியாக ஒரு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணும்போதோ கண்டிப்பாக உனக்கு நான் வந்து ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் தான் கொடுப்பேன், நீ அவாய்ட் பண்ணி தான் வேல்யூ வாங்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். இப்போது நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு வருவோம். டாட் அசிங்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது, கிளாஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் லைன் சிங்க் அப்படின்னு இருக்கு. இந்த சிங்க் அப்படின்னாவே வெயிட் பண்ணி இன்புட்டை வெயிட் பண்ணி வாங்குன்னு அர்த்தம். அசிங்க்னு போட்டாவே இந்த லைன் ஒர்க் ஆனிச்சுனாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்காக, ஒரு கன்சோல் இன்புட் வாங்குறதுக்காக இந்த லைனை கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுது, இந்த லைன் வேலை செய்கிற வரைக்கும் இது வெயிட் பண்ணும். பட் இன்டர்னலாக இந்த சிங்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அவைட்டையும் ஃபியூச்சரையும் டிபெண்ட் பண்ணி வேலை செய்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் ஹேங் ஆகாமல் வேலை செய்யும். ஓகேங்களா? சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ்னா என்ன, அந்த லைனில் வெயிட் பண்ணு, அது முடிஞ்சால் அடுத்த லைனுக்கு போ, அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணாதுன்னு அர்த்தம். அசிங்க்ரனஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேனாவே இந்த லைனை வந்து வேலை பண்ணணும், பட் அது வேலை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாத, அடுத்தடுத்த வேலைக்கு நீ போயிடு, ஹேங் ஆகாமல் நீ பாட்டில் போயிடு அப்படின்னு அர்த்தம். அதுதான் அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபைலை ரீட் ஆஸ் ஸ்ட்ரிங்னு நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது இந்த ரீட் ஆஸ் ஸ்ட்ரிங்ன்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஒரு ஃபியூச்சர் தான் ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன டைப்பை ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் அசிங்க்ரனஸ் கால் பண்ணுற ஒரு ஃபியூச்சரை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனுடைய வேல்யூ என்ன, எஃப்எஸ்ன்னு போட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபியூச்சர் எனக்கு வந்துச்சுன்னா நான் ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்று அவைட் போடலாம், அவைட் போட்டு டைரெக்டாக ஸ்ட்ரிங்கையே கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா
இந்த ஃபியூச்சர் வேரியபிள் போட்டு டாட் போட்டு தென் அப்படின்னு போட்டு இது என்ன டைப்பு, இப்போ ஒரு வேரியபிள் இருக்கலாம் இல்லை மல்டிபிள் வேரியபிள் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பிராக்கெட்டில் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இந்த டேட்டாவை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைல்ல இருந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணு, ஆனால் ஃபுல்லாக ரீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாத, நீ வந்து பேக்கெண்டில் அதை பண்ணு. இங்கே இது என்ன பண்ணுன்னா வெயிட் பண்ணும். தென்னு கொடுத்த உடனே என்ன ஆகுனா இதுக்குள்ளார வராது, இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் வந்து பேக்கெண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லா டேட்டாவும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை தூக்கி இந்த பெராமீட்டரில் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த பெராமீட்டர் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேவில் பண்ணிடுறேன். இப்போ பிரிண்ட் எண்ட் மெயின் கொடுத்துருக்கேன். இப்போ இங்க என்ன ஆயிருக்கு பாருங்க, அவுட்புட். இந்த ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா எப்படி அவுட்புட் வரும் பாருங்க. முதல்ல எண்ட் ஆஃப் மெயின் வந்துடும், இந்த லைன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பேக் எண்ட்ல என்ன ஆகும், இது வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்த வாட்டி டிஸ்பிளே பண்ணிட்டு வெளியே வரும் பாருங்க. இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ இது அசிங்க்ரனஸ் கோடிங். ஸோ இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியுது. ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேக் எண்ட்ல ஒரு வேலை நடக்குது, அது எப்போ வேலை நடந்து முடியுதோ எனக்கு ஒரு இன்டிமேஷன் வரணும். அது எது மூலமா இன்டிமேஷன் வரும், இந்த ஃபியூச்சர் டைப் வேரியபிள் மூலமா எனக்கு இன்டிமேஷன் வரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணும்போது அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக நம்ம போடலாம். அப்படி போடுறதுக்கு இங்கே என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் போட்டு இங்கே பக்கத்தில் அசிங்க்னு போடணும். அதே மாதிரி அவாய்ட் அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அவாய்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாய் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஹாய் கலெக்டிவான்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை அசிங்கா போட்டுறோம். ஸோ இது அசிங்கா போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, நான் இங்க அவாய்ட் ஹாய்ன்னு போடுறதுனால இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அடுத்த லைனுக்கு போகாது. ஆனா இந்த வேலை எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் ஆப்பை வந்து ஹேங் பண்ணாம வச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, இந்த அவாய்ட் நான் எங்கேருந்து கால் பண்றேனோ அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனை நான் என்னவா போடணும்னா அசிங்கா தான் போடணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் அவாய்ட் கீவேர்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா என்னவா இருக்கணும், அசிங் ஃபங்க்ஷனாக தான் நான் போடணும். அப்போதான் இந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் உபயோகமாக இருக்கும். ஒன்று, என்னுடைய ஆப்ரேஷன் லாங் ப்ராசஸிங் ஆப்ரேஷனையும் நான் என்ன பண்ணணும், அசிங்கா போடணும். இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வாய்டா இருக்கலாம் இல்லை ஃபியூச்சரா இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேற வேலை பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனை அசிங்கா போடணும். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அவாய்ட் ஹாய்ன்னு கொடுக்கறதுனால ஹாய் கலெக்டிவா வந்துடும். அதுக்கப்புறம் தான் இது வரும். நான் இங்க அவாய்ட் கொடுக்காம ஃபியூச்சரா ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் அவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் இது வரும். சரி, இவ்வளவு தாங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் பின்னால சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டே வருவோம். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் தெரியும் போது இதெல்லாம் கண்டிப்பா அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா பழகிடும். இப்போ ஒரு கோர் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். இதை பாருங்க, டாக்குமெண்ட் பண்ணிங்க. மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.